Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம 12th Computer Science Chapter 1 Functions பார்க்க போறோம். அதாவது Unit 1 Problem Solving Techniques இருக்குல்ல, அதுல இருக்க இந்த first chapter Functions பார்க்க போறோம். So இந்த Functions chapterல யூஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா pseudo code யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. It's not functions in Python. So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த lesson வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த லைன் முதல்ல கொடுத்திருக்காங்க. The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அல்காரிதம் எழுதி அதை எவாலுவேட் பண்றதுக்கு முக்கியமான கிரைட்டீரியா எதை நம்ம ரொம்ப முக்கியமா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அது டைம் இட் டேக்ஸ் டு கம்ப்ளீட் அ டாஸ்க், அதாவது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி டைம் வரதுக்கு முன்னாடி வாட் இஸ் அன் அல்காரிதம் அப்படின்றது நீங்க ஏற்கனவே கிளாஸ் 11ல படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு வரலாம். So what is an algorithm அப்படின்னு பாத்தீங்கன்னா, an algorithm is a defined set of step-by-step procedures that provides the correct answer to a particular problem. அதாவது ஒரு கையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும், ஒரு கரெக்ட் ஆன்சர் வச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் எப்படி நம்ம டெரைவ் பண்ணுவோம்னா, ஒரு ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, அடுத்த ஸ்டெப் இது, அடுத்த ஸ்டெப் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இட் இஸ் a defined set, அதாவது 10 ஸ்டெப்னா 10 ஸ்டெப் அவ்வளவுதான். அந்த ஆர்டரும் வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸ்டெப் 1 அதுக்கப்புறம் 2 அப்புறம் 3 அப்படின்னு அந்த ஆர்டர்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இட் இஸ் a defined set of step by step procedures that provides the correct answer to a particular problem. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஆப்வியஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a recipe that we follow. இப்போ உங்களுக்கு ஒரு கேக் பேக் பண்ணணுமானோ, இல்ல ஒரு பிரியாணி பண்ணணும், இல்ல ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எங்க பார்ப்போம், ரெசிபி புக்ல பார்ப்போம், இல்ல யூடியூப் சேனல்ஸ்ல பார்ப்போம் இல்லையா. அந்த ஸ்டெப்ஸை நம்ம மாத்தி பண்ண முடியாது. அந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கொடுத்துருக்க இன்கிரீடியன்ஸை கரெக்டா போட்டுதான் நம்மளால வந்து ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரிதான் ஒரு அல்காரிதமும். ஒரு கையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அச்சீவ் பண்றதுக்கு தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்காரிதம் வந்து நம்ம 3 வேஸா எழுதலாம். ஒன்னு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ பைத்தன்ல நீங்க ப்ரோக்ராம்ஸ் எழுதுறீங்க, C++ல எழுதுறீங்க, ஜாவால எழுதுறீங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒரு அல்காரிதமா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு ஒரு ப்ரோக்ராமா எழுதலாம். இல்லைன்னா ஒரு சூடோ கோட் யூஸ் பண்ணி எழுதலாம். சூடோ கோட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சூடோ கோட்னா என்னன்னா, இப்போ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இங்கிலீஷ்ல நம்ம எழுதுவோம், பட் ஆனா அதை நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படியே டைப் பண்ணி ஒரு ப்ரோக்ராமா எழுத முடியாது. அதுதான் வந்து சூடோ கோட். ஸோ இந்த சாப்டர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சூடோ கோட் தான். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருப்போம், அவ்வளவுதான். அண்ட் தேர்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் அல்காரிதம் பாத்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் வரையறதுக்கு அதுக்கான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோ சார்ட் வரைவோம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம சூடோ கோட்ஸ் தான் பார்க்க போறோம். So coming to algorithms பாத்தீங்கன்னா, there are many problem solving techniques to find solution for a single problem. அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு கிடையாது. நிறைய வகையில சொல்யூஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஐ மீன் நிறைய வகையில டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் டெக்னிக்ஸ் இருக்கு. பட் வில் டிரைவ் அட் அ சொல்யூஷன். அதுதான் வந்து இந்த லைன்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு சார்ட் அன் அரே ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அரே ஆஃப் நம்பர்ஸ் வந்து நீங்க கிளாஸ் 11ல படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அன் அரேன்றது உங்களுக்கு தெரியும். சோ அரே ஆஃப் நம்பர்ஸ்னா ஒரு சீக்வன்ஸா ஒரு நம்பர்ஸ் ஆஃப் இன்டிஜர் நம்பர்ஸோ இல்ல ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் ஏதோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை சார்ட் பண்றதுக்கு, சார்ட்டிங்னா எதர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு we use different techniques like bubble sort, selection sort, insertion sort. இதெல்லாம் வந்து different techniques. இது எல்லாமே வந்து different algorithm for this problem. என்ன ப்ராப்ளம், நம்மளோட ப்ராப்ளம் என்ன, அந்த அரே ஆஃப் நம்பர்ஸை சார்ட் பண்றது தான் நம்மளோட ப்ராப்ளம். அண்ட் அது சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன் என்னவா இருக்கணும், ஒரு சார்ட்டட் அரே.
ஒரு அரேஞ்ச் பண்ண அரேவா இருக்கணும். அதாவது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அசெண்டிங்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ அந்த ப்ராப்ளம்ல இருந்து அந்த சொல்யூஷன் வரதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பபிள் சார்ட் டெக்னிக், செலெக்ஷன் சார்ட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் எழுதலாம். அப்படி எழுதும் போது இது எல்லாத்தையும் நம்ம எவாலுவேட் பண்ணலாம். இந்த டெக்னிக் வந்து எவ்வளவு டைம் எடுக்குது, இந்த செலெக்ஷன் சார்ட் டெக்னிக் எவ்வளவு டைம் எடுக்குது, இன்சர்ஷன் சார்ட் டெக்னிக் எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். அப்படி எவாலுவேட் பண்ணி எது பெஸ்டான அல்காரிதம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஹேவ் அ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ அல்காரிதம்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எது பெஸ்டான அல்காரிதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு த கம்ப்யூட்டேஷன் டைம் மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட். இந்த டைம் இருக்குல்ல, இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப், இண்டிபெண்டன்டா அது வந்து எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது. எதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீ வந்து ப்ரோக்ராம் வந்து C++ல எழுதலாம், ஜாவால எழுதலாம், பைத்தன்ல எழுதலாம். இதே செலெக்ஷன் சார்ட் டெக்னிக்கோ இல்ல இதே பபிள் சார்ட் டெக்னிக் ப்ரோக்ராம் வந்து நீ வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம எழுதலாம். So it should be independent of the programming language. The compiler, நம்ம எந்த கம்பைலர் யூஸ் பண்றோம்ன்றத பத்தி அது எடுத்துக்க கூடாது. And the computer use. So someone may use Windows, இன்னொருத்தவங்க மேக் யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தவங்க லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இல்ல ரேம் வந்து வேரி ஆகலாம். ஒருத்தர் ஸ்பீடா ரேம் இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். இல்ல ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஸ்பீட் கம்மி ஆகும் இல்லையா? ஸோ அதனால இட் ஷுட் be independent of the computer used அப்படின்னு சொல்றாங்க. So the computation time calculate பண்ணும்போது it should be independent of the programming language, compiler and computer used அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களோட 4th சாப்டர் நினைக்கிறேன். அந்த அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து அதை பத்தி தான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாப்டர் வரும்போது நம்ம இதை டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சப்ரோட்டீன்ஸ். ஸோ சப்ரோட்டீன்ஸ் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸே வந்து நம்ம சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் தட் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்டட்லி. அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் கோடை வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த கோடை வந்து நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா நம்ம எக்ஸல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு செட் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணி அதோட சம் கண்டுபிடிக்கலாம், அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், கவுண்ட்னு ஒரு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சைன் காஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னது, அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். பட் தேர்ஸ் ஆர் ஆல் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். அண்ட் அது கோட் கால் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ சம் ஆஃப் அப்படின்னு நீங்க ஒரு 2 செல் இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இட் பெர்ஃபார்ம்ஸ் த டாஸ்க். என்ன டாஸ்க் பண்ணும், சம் நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த டோட்டல் அப் பண்ணும், அந்த செல்ஸ்ல இருக்க வேல்யூஸை சம் பண்ணி தரும். அண்ட் நீங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, நீங்க எத்தனை நம்பர் டைம்ஸ் வேணாலும் அதை ரிப்பீட்டடா நம்ம அந்த சப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தீஸ் சப்ரோட்டீன்ஸ் ஆர் கால் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ நம்ம சப்ரோட்டீன்ஸ்னாலும் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் வந்து சேம் தான். பட் நமக்கு லாங்குவேஜ்னு போகும்போது அது ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தன், ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவா அப்படின்னு நம்ம படிக்கிறோமே தவிர இது பேசிக்கா அதோட நேம் பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து சப்ரோட்டீன். சரிங்களா? ஸோ இந்த சப்ரோட்டீன்ஸோட எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதை எப்படி கால் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். ஃபங்க்ஷன்னாலும் சப்ரோட்டீன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்ட் வித்தின் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராம் தான் கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஒரு லென்த்தி ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம் எழுதுறோம், தட் இஸ் த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அது உள்ள நம்ம ஒரு குட்டி யூனிட் ஆஃப் கோடை எழுதி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி அதுக்கு தனியா ஒரு நேம் பண்ணி வச்சுப்போம். ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த யூனிட் ஆஃப் கோடை நம்ம எப்போ தேவையோ நம்ம ப்ரோக்ராம்ல வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்க வந்து C++ல எழுதியிருப்பீங்க, நம்ம மெயின் மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ் வந்து கால் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ஸ்னாலும் இந்த ஃபங்க்ஷன்னாலுமே ஒண்ணுதான். சரிங்களா?
And specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variance and expressions and produces a concrete output. So, the functions can தேவை பாத்தீங்கன்னா அது எப்படி எதுல work ஆகும்னா it will be a set of code and அந்த code எதுல work ஆகும்னா நம்ம வந்து அதுக்கு நிறைய inputs கொடுப்போம். இப்போ sum of அப்படின்னு நம்ம MS Excelல நம்ம கால் பண்ணும்போது அதோட inputs என்னன்னா அந்த செல்ஸ்ல இருக்க values தான் அதோட inputs and it produces a concrete output. So, அதோட output என்னவா இருக்கும்னா அந்த செல்ஸ்ல இருக்க values எல்லாம் total up பண்ணி நமக்கு கொடுக்கும். So, அதுதான் இங்க சொல்றாங்க it works on many kinds of inputs and produces a concrete output. And the input can be of many kinds. என்னென்னா பாருங்க it can be a variance or it can be expressions அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பாருங்க காம்பினேஷன் ஃபார்முலாவில் NCR ஃபார்முலா என்னன்னா n factorial divided by r factorial into n minus r factorial. ஸோ இது வந்து நீங்கள் மேத்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் வச்சுக்கோங்களேன். அதோட இன்புட் வந்து நீங்க n அப்படின்னு நீங்க வந்து கொடுக்கலாம். ஆர் ஃபேக்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். ஆர் ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5C3 நீங்க கால்குலேட் பண்ணணும்னா இப்போ ஃபேக்ட் ஆஃப் 5, ஃபேக்ட் ஆஃப் 3, ஃபேக்ட் ஆஃப் 5 minus 3. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்பிரஷன் முதல்ல சால்வ் ஆகி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்றது கால் ஆகும். So, அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. The inputs can be of any kind. It can be an expression or it can be a variant அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஒரு அல்காரிதமில் எழுதும்போது ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க சூடோ கோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபைட் யூசிங் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா let rec fn a1 a2 a3 etc till an and colon equal to ஒரு k அப்படின்றது ஒரு சின்டாக்ஸா கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா the definition is introduced by the keyword let அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த let வந்து இதுதான் வந்து definition ஸ்டார்ட் பண்றது. So that means a function வந்து begins here அப்படின்னு அர்த்தம். And followed by the name of the function. So name of the function னா ஃபாலோ பண்ணது. இந்த லெட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். And its arguments. So these are the arguments. So எத்தனை number of arguments வேணாலும் இருக்கலாம். And then the formula that computes the image of the argument is written after an equal to sign. So the equal to sign க்கு அப்புறம் என்னன்னா it will be an expression or a வேல்யூ. இது என்ன ஆகும்னா இந்த வேல்யூஸ் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குல்ல அதோட இமேஜ்னா அது ஒரு காப்பின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்கியூமெண்ட்ஸோட காப்பி வேல்யூஸை வச்சு ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வேல்யூ ஆர் அன் எக்ஸ்பிரஷன் and it is given after the equal to sign அப்படின்னு கொடுக்குறாங்க. and there is some keyword called rec. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா if you define a recursive function use let rec instead of let அப்படின்னு சொல்றாங்க. ஸோ recursive function எழுதும்போது அப்போ வந்து இந்த keyword நம்ம ஆட் பண்ணிக்கணும். let rec அப்படின்னா this rec denotes that it is a recursive function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so some examples from your book. Let square x return x into x. So அதே மாதிரி இன்னொரு இது பார்க்கலாம். So this is one more pseudo code given in your book. So இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா which is the name of the function பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த square and இங்க min3 இங்க ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. it should be continuous word min3. so இந்த ஸ்கொயரும் இந்த min3 தான் வந்து ஃபங்க்ஷன் நேம். and ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து x and இதோட ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா x y z இது மூணு தான் வந்து இதோட ஆர்குமெண்ட்ஸ். and dot equal to பாத்தீங்கன்னா there is an expression here. so expression னா another some calculation or computation that is done வந்து இந்த equal to கீழே நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. so இந்த கோட் எதுக்குன்னா இந்த xyz ல எது சின்ன நம்பர் மினிமம் நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோட் கொடுத்துருக்காங்க. so இதை படிக்கும் போதே உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் which will be lesser அப்படின்றது வந்து it will be stored in min3 அப்படின்னு. இந்த கோட்ல பாத்தீங்கன்னா there is no dot equal to sign இல்லையா. ஏன் டாட் ஈக்குவல் டு சைன் இல்ல அப்படின்னா because it doesn't assign any value, instead it returns a value. so எந்த அல்காரிதம் கோட்ல நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்றோமோ ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் இல்லையா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இங்க டாட் ஈக்குவல் டு இருக்காது. அப்படின்னா நம்ம we are not assigning a value, we are returning a value to the calling function அப்படின்ற அர்த்தம். ஓகேவா. and next பார்த்தீங்கன்னா function definition
which a call itself is called a recursive function அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் which call itself அப்படின்னா அந்த டெஃபினேஷனுக்குள்ளேயே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான காலும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோட்ல பார்த்தீங்க, சுடோ கோட்ல பார்த்தீங்கன்னா let recன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ rec denotes it's a recursive function and function name என்ன power POW pow and arguments என்னன்னா a and b arguments or parameters ரெண்டுமே சொல்லலாம் நம்ம. ஸோ a and b are the arguments and இதுதான் எக்ஸ்பிரஷன். இந்த இதுவோட எக்ஸ்பிரஷன்ஸ் இங்க எழுதியிருக்காங்க after the equal to sign. ஸோ இந்த கோட் உள்ள பாத்தீங்கன்னா there is a function call of the same function. இங்க பாத்தீங்கன்னா pow of a and b பதிலா b minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் எதுல இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளேயே இருக்கு. ஸோ இது வரும்போது மறுபடியும் இட் கால்ஸ் இட் செல்ஃப். ஸோ இதுதான் வந்து அவங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்றதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நம்ம டீட்டெயில்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தன் சாப்டர் வரும்போது நான் வந்து இல்லஸ்ட்ரேஷனோட டெமோவோட அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் அப்படின்னா என்னன்னா டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்டாக்ஸ்னா என்னது, இப்போ நம்ம முன்னாடி பேஜ்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்டாக்ஸ்னா என்னன்னா இட் இஸ் அ ரூல். இந்த ரூல் படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த சின்டாக்டிக் பிளாக்ஸ்னா ஒரு செட் ஆஃப் கோட். ஸோ இட் இஸ் அ சின்டாக்டிக் பிளாக்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்னா ஒன்னுக்குள்ள இன்னொன்னு இருக்காது. ஈச் ஆர் யூனிக். ஒரு டெஃபினேஷனுக்கு எழுதும் போது இப்போ min3ன்னு ஒரு டெஃபினேஷன் எழுதுறோம்னா அதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷன் எழுதி நம்ம min3ன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ ஒரு டெஃபினேஷனும் வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றாங்க. யூனிக் சின்டாக்டிக் பிளாக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். And definitions can have expressions nested inside them and vice versa அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்கலாம் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ள அகெயின் நம்ம டெஃபினேஷன் காலும் பண்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க definitions can have expressions nested inside them and vice versa. ஸோ எக்ஸ்பிரஷனுக்குள்ள டெஃபினேஷனும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள். And there is a question at the back of your the chapter க்கு பின்னாடி ஒரு question இருக்கு. Write the inference you get from x is equal to 78 within brackets கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா there are lot of confusion. நிறைய terms introduce பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதுக்கான டீடைல்டான டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம இந்த சாப்டர் புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து நம்ம நிறைய டைம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த லைன்ல வச்சு நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க, இன்ஃபர்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ரைட் த இன்ஃபரன்ஸ் யூ கெட் ஃப்ரம் திஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வச்சு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா so it is a function definition. நான் இந்த ஆன்சர் எப்படி கொடுத்திருக்கேன்னா it is given in your book. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்களே, ஸோ அதை வச்சு அப்படியே நான் வந்து டிஃபைன் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ it is a function definition. so dot equal to இருக்கு இல்லையா, ஸோ something like a function definition and definitions bind values to names. ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன பண்ணும், ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த பக்கம் எவால்வேட் ஆகுற வேல்யூஸை இந்த நேம்ஸுக்கு நம்ம வந்து பைண்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ டெஃபினேஷன் binds values to names. so in this case இந்த 78 ன்றது வேல்யூ that is bound to the name x. அதுதான் வந்து இங்க பாக்குறோம். so min3 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது min3 dot equal to அப்படின்னு அந்த xyzல எது மினிமம் வேல்யூ that will be assigned to min3. so அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இந்த லைனையும் நம்ம வந்து இன்ஃபர் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ல ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பேராமீட்டர்ஸ்னாலும் ஆர்குமெண்ட்ஸ்னாலும் ஒன்றுன்றதுனால யூஸ் த டேர்ம் அப்படியே மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தெர் இஸ் அ ப்ராப்பர் டிஃப்ரென்சியேஷன், ரெண்டுத்துக்குமான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்றதும் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நம்ம வேல்யூ பாஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் ட்ரூ. எப்படின்னா இங்க பாருங்க, லெட் min3 xyz இருக்கு இல்லையா. ஸோ இந்த xyz தான் வந்து முதல்ல ஆர்குமெண்ட் சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் definition syntax எழுதும்போது. பட் now they have changed it to parameters, but still it's okay. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு மாத்தி நம்ம யூஸ் பண்றதுனால தப்பு கிடையாது. பட் டிஃபரன்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ xyz பாத்தீங்கன்னா these are the parameters. இது எங்க யூஸ் பண்றோம், it is used in the function definition. variables used in the function definition. so these are the variables used in the function definition. so இதுதான் definition.
So these three are the parameters. And இந்த function எப்படி கால் பண்ணுவோம்னா min3 of some value கொடுத்து பாஸ் பண்ணுவோம். x க்கு ஒரு வேல்யூ, y க்கு ஒரு வேல்யூ, z க்கு ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா. so இந்த values, இந்த actual values which are passed to the function definition are called arguments. அவ்வளவுதான். so actual values ஞாபகம் வச்சுக்கோங்க. actual values, a for actual and a for arguments. so actual values are called arguments. சரிங்களா. then coming to parameters, parameters வரும்போது அதாவது function definitionல எழுதுற parameters வரும்போது there are two types இருக்கு, without type and with type சொல்றாங்க. so without type க்கு அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. so same recursive function example தான் எடுத்திருக்காங்க. so இதுல பாத்தீங்கன்னா power a b அப்படின்றதுக்கு so இது வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வந்து டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர் கொடுக்கும்போது டைப் இல்லாமல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த function definition variable b is the parameter கொடுத்திருக்காங்க அந்த லைன்ல. but actually a is also parameter தான். a b ரெண்டுமே parameter. and the value which is passed to b is the argument சொல்றாங்க. so a b ரெண்டுமே வந்து argument, அதாவது a b க்கு பாஸ் பண்ற values. for example power of 5,3 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 5 and 3 ரெண்டுமே பாத்தீங்கன்னா these are the arguments, actual values. சரிங்களா. and the precondition is represented using the require. so இந்த கோடுக்கு தேவையான precondition, அதாவது requirement என்ன, கண்டிப்பான requirement என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா b should be greater or equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. yes it is true. ஏன்னா நம்ம வந்து பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ பவரோட வேல்யூ இப்போ நம்ம வந்து 5/3 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இது வந்து it should be a positive number. அதனாலதான் வந்து b greater or equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து 5 பவர் மைனஸ்ல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால this is the basic requirement. and the value which is and the post condition of the function is given using returns. so இந்த bracket குள்ள returns, அதாவது கோடு உள்ள இல்லங்க, கோடுக்கு மேல pseudo code மேல அந்த returns வந்து within brackets கொடுக்குறாங்க. that is the post condition. post condition னா what will be the final output அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆன பிறகு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு என்ன நமக்கு ஃபைனல் வேல்யூன்னா a to the power of b கிடைக்கும் சொல்றாங்க. ஸோ 5 to the power 3 தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரிட்டர்ன் வேல்யூ. that is the post condition. ஓகேவா. and இங்க இதுல வந்து எதுவுமே நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணாத பட்சத்துல என்ன ஆகும்னா the language compiler, நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதுறோமோ அந்த லாங்குவேஜ்க்கான கம்பைலர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கம்பைலர் will solve the data type. ஸோ தானே இன்ஃபர் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் கம்பைலர் வந்து தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேட்டா டைப்பை அசைன் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ C++ தான் அதோட லாங்குவேஜ் கம்பைலர் வேற மாதிரி இருக்கும், ஜாவாவோட கம்பைலர் வேற மாதிரி இருக்கும், பைத்தனோட கம்பைலர் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எந்த லாங்குவேஜ்ல நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் அந்த லாங்குவேஜ் கம்பைலர் will solve it inferently, அதாவது தானாவே அசைன் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. ஸோ எப்படி அசைன் பண்ணிக்கும் அப்படின்னா if the expression can determine, for example இங்க பாருங்க if b equal to 0னா then 1 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றாங்க, 1 தான் வேல்யூ வந்து கொடுக்கும் இந்த இடத்துல அப்படின்னா. அப்போ வாட் இஸ் திங்னா இந்த டைப்பிங் ரூல் வச்சு, டைப்பிங் ரூல்னா இந்த டேட்டா டைப் எப்படி அசைன் பண்றன்ற ரூல் அதை வச்சு அப்போ இஃப் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்னா அதோட டைப் வந்து int அப்படின்னு சொல்றாங்க. and if வந்து இன்டா இருக்கிற பட்சத்துல the functions return type, இந்த பவர் வந்து வேல்யூ ரிட்டர்ன் என்ன கொடுக்குதோ அந்த வேல்யூமே பாத்தீங்கன்னா வந்து இன்டா தான் இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ 5/3னா நமக்கு வந்து ஆன்சர் இஸ் 125 இல்லையா. ஸோ இந்த 125 இஸ் ஆல்சோ int, அதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. then b is compared to 0 அப்படின்னா using the equality operator. equality operatorலாம் என்னது, it is arithmetic operators இல்லையா. so arithmetic operator யூஸ் பண்ணும்போது so b is also of type int அப்படின்னு சொல்றாங்க. so b equal to 0 வரும்போது so b ஓட data type int ன்னு சொல்றாங்க. and a is multiplied using the multiplication operator which is nothing but arithmetic operator. so அதனால a ஓட data type பாத்தீங்கன்னா int அப்படின்னு வந்து infer பண்ணும், இந்த லாங்குவேஜ் கம்பைலர் வந்து இன்ஃபர் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ ஏயோட டேட்டா டைப்பும் இன்ட், பியோட டேட்டா டைப்பும் இன்ட், அண்ட் அந்த ரிட்டர்ன் அந்த பவர் ஃபங்க்ஷன் நம்ம வச்சு கண்டுபிடிக்கிற அவுட்புட் இருக்குல்ல அதோட டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்றது இந்த லாங்குவேஜ் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்லி வில் அசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and parameter with type அப்படின்றது இப்போ நம்ம வந்து parameter specify பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we should write the type annotations for a and b. annotations அந்த words என்ன வேர்ட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அந்த டேட்டா டைப்பை அதை வந்து நம்ம parenthesisக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பவர் ஃபங்க்ஷனை
இங்க வந்து டேட்டா டைப்போட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் தி அன்னோட்டேஷன். கோலன் வேரியபிள் பக்கத்துல ஒரு கோலன் போட்டு அந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்றது. இதுதான் வந்து டைப் அன்னோட்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா parenthesisக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் பியோட டேட்டா டைப்பும் இன்ட், ஸோ அதுவும் parenthesisக்குள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ட் எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் தி பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவரோட வேல்யூ இதை வந்து நம்ம பிராக்கெட்ல கொடுக்க கூடாது. இட் இஸ் நாட் அ வேரியபிள், சரியா? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ அவுட்புட் வேல்யூவும் பாத்தீங்கன்னா இன்டா இருக்கும்ன்றதுனால அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பவரோட அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கான கோலன் இன்ட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் டாட் ஈக்குவல். இந்த கோலன் ஈக்குவல் டு வந்து அதோட சின்டாக்ஸ்ல எழுதுறது, நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் மூலம் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த கோலன் ஈக்குவல் டு அது. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பாராமீட்டர் வித் டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். Generally we leave out these annotations because compiler infer பண்றது வந்து ஈஸி. நம்ம வந்து டேட்டா டைப் எழுதுறத விட கம்பைலரே பண்ணுச்சுன்னா அது ரொம்ப ஈஸி. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நம்ம we explicitly write, நம்ம வெளிப்படையா அந்த டைப் எழுதுறது நல்லது. அதாவது ஏன் அப்படி நல்லது அப்படின்னா it can help in debugging when error message occurs. அப்படி இந்த அல்காரிதம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்போ பவர் ஆஃப் 4.5, 3.0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா இது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். இதை வந்து நம்ம பவர் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து இன்டா வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து இட் வில் ஷோ அன் எரர் மெசேஜ். ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க இட் வில் ஹெல்ப் இன் டீபக்கிங் when an error message occurs அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த ஃபங்க்ஷன் டைப்ஸை வந்து எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது எங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டைப்ஸ், இந்த எக்ஸ் ஒய் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் டைப்ஸை ரெப்ரசன்ட் பண்ற வேரியபிள்ஸ் சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் வேரியபிள்ஸ் தட் ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் டைப்ஸ். ஓகேவா? ஸோ இன்ட், அப்போ எக்ஸ் இன்டா இருக்கும்போது ஒய்யுமே இன்டா இருக்கும் சொல்றாங்க. அண்ட் x1 x2 இதெல்லாம் வந்து இன்டா இருக்க பட்சத்துல so these are two variables. இது ரெண்டுமே இன்புட்ஸ். இது ரெண்டும் வந்து இன்டா இருக்கும்போது அவுட்புட் இந்த கடைசியா கொடுத்துருக்க அந்த y இருக்கு இல்லையா, லாஸ்டா வர வேரியபிள் வந்து அவுட்புட் வேரியபிள். ஓகே, ஸோ அது வந்து இந்த ரெண்டும் இன்டா இருக்கும்போது இந்த yயுமே வந்து இன்டா இருக்கும் சொல்றாங்க. அண்ட் if there are n number of inputs, x1ல இருந்து xn வரைக்கும் ஒரு n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு. n நம்பர்னா நிறைய நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் டைப் எக்ஸ். டைப் எக்ஸ்னா இப்போ எக்ஸ் இன்ட்னா இது எல்லாமே வந்து இன்டிஜர் டைப்பா இருக்கும். எக்ஸ் வந்து ஃப்ளோட்னா இது எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்டா இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த அவுட்புட் வேல்யூ வந்து இந்த எக்ஸ் என்ன டேட்டா டைப்போ அதே டேட்டா டைப் தான் இந்த அவுட்புட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இன்டா இருந்து இந்த அவுட்புட் வந்து இன்டா இருக்கும். எல்லாமே ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வந்து ஃப்ளோட் வேரியபிளா இருக்கும். அண்ட் லாஸ்டா ஒரு டேர்ம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் இது ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸ் தான் என்ன, டைனமிக் டெஃபினேஷன்ஸ் தான் என்னன்றது ஒரு நீங்க டீடைலா படிக்க வேண்டியது இருக்கு. பட் இப்போ நான் சொல்றேன் வாட் இஸ் ஸ்டாட்டிக்னா. ஸ்டாட்டிக்னா இட் டசன்ட் சேஞ்ச். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதின பிறகு இது வந்து உள்ள வந்து ஒரு தடவை கால் பண்ணும் போதும் வந்து இட் வில் நாட் சேஞ்ச். வந்து ஸ்டாட்டிக்கா கான்ஸ்டன்டா இதுதான் வந்து இதோட எக்ஸ்பிரஷன், இதுதான் வந்து இதோட சூடோ கோட் அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் தான் வந்து இப்போ ஒரு தடவை நம்ம கால் பண்ணும்போது அந்த உள்ள இருக்க கோட் வந்து ஒரு மாதிரி மாறாதுன்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் there is no dynamic function definitions. Na வந்து இந்த டைனமிக்னா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, viable to change னு அர்த்தம். So there is no dynamic function definitions. அந்த function definition வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்காது. once written it is written for that particular program அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மாத்தி எழுத முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதா இட் இஸ் டன், அவ்வளவுதான். அதே நேம் வச்சு மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுத முடியாது. அப்படி and then அதுதான் வந்து there is no dynamic function definition சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் in the comment section and subscribe to my Ask Education channel and share it with your friends too.